பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் ஒரு தெய்வ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் அநேக நபர்களினாலே பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து போய், அல்லது நீங்கள் செய்கிற வேலைகளிலே, செய்கிற ஊழியங்களிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே மனிதர்களினாலே உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு, யார் என்னை தேற்றுவார், யார் என்னை மறுபடியும் கரம் பிடித்து நடத்த முடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வேதனையோடு இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, மறுபடியும் நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். என் தெய்வம் உங்களை உயர்த்துவதற்காக, தெய்வத்தினுடைய கரத்திலே நீங்கள் வணையப்படுவதற்காக இன்றைக்கு என் மூலமாக உங்களை கர்த்தர் மறுபடியும் கட்டவிக்க விரும்புகிறார். எரேமியா 31:4 சொல்லப்படுகிற வார்த்தை இதுவே: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவார், மறுபடியும் கட்டப்படுவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஊழிய பாதையில் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு காணப்படுகிறாய். நீ செய்கிற வேலை ஸ்தலத்திலே உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கு முன்பதாக, ஐயோ நான் உடைக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஒரு கண்ணீரோடு, ஒரு வேதனையோடு, ஒதுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு இன்றைக்கு நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய காரியங்களை சொல்ல முடியாதபடி கலங்கி கண்ணீர் வடிக்கிறாயோ, என் தெய்வம் இன்றைக்கு உன்மேலே இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். இன்றைக்கு என் தெய்வம் கரிசனை உள்ளவராக உன்னை தேடி வருகிறார். மறுபடியும் கட்டப்படுவாய் என்ற வார்த்தை மூலமாக என் தெய்வம் உன்னை கட்ட வைக்க விரும்புகிறார். ஓ, உடைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் அது கட்டப்பட போகிறது. உடைக்கப்பட்ட உன்னுடைய ஆத்துமா அது மறுபடியும் கட்டப்பட போகிறது. உடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஊழியங்கள், உன்னுடைய சபைகள் மறுபடியும் கட்டவிக்கப்பட போகிறது. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நீ நம்பும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வார்த்தை மூலமாக செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீ கவனித்து பார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியினாலே உடைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஓ, ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கலாம், தேவைப்படாத ஒரு நபரா இருக்கலாம், மனுஷன் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறார், நீ எனக்கு தேவை மகளே, நீ எனக்கு தேவை, என் சமூகத்துக்கு வா, நான் உன்னை உபயோகப்படுத்துகிறேன். களிமண் புயவனுடைய கையில இருந்தால்தான் அவனால அதை வணைய முடியும். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவினுடைய கரத்திலே ஒரு களிமண்ணாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற குப்பை, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி குயவன் கரத்திலே களிமண் தன்னை விட்டு கொடுக்கிறதோ, எப்படி குயவனுடைய அந்த கரங்களிலே தனக்குள்ளே இருக்கிற குச்சிகள், குப்பைகள், அழுக்குகளை குயவன் எடுக்கிறானோ, அப்படியே உன்னை நீ தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தெய்வம் இருக்கிற பிரச்சனைகள், உனக்குள்ள இருக்கிற காரியங்கள், உனக்குள்ள இருக்கிற அழுக்கு குப்பையான சகலவற்றை அவர் தூக்கி எறிய போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை பின்பற்று, ஆண்டவரோடு நடந்து பார். உற்சாகப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. இந்த வார்த்தை நிச்சயம் உங்களை தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை தேற்றி, என்னை நடத்தியது, என்னை ஆற்றியது, என்னை கட்டுவித்தது, உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த என் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் சீரமைச்சார். இன்றைக்கும் வாழ்க்கையும் சீரமைக்கப்படும். ஓ, அனுகூலமா இருக்கிறேனே, யார் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும், யார் என்னோடு பேச முடியும், யார் என் போதகத்தை கேட்பார், யார் நான் பேசுகிற
கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே மகளே, உன்னை நான் மறுபடியும் கட்ட வைப்பேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். மறுபடியும் கட்ட வைப்பேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்னைக்கு உனக்கு தான் மகனை பேசிக் கொண்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு தான் மகளை பேசிக் கொண்டிருக்கு. இது உண்மையை நம்பி பாரு, விசுவாசித்து பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் அது அதிபயங்கரமாய் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் ஏறெடுத்து பார்க்க என் தெய்வம் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உலகத்தின் காரியம் உன்னை கட்டும், ஆனால் ஒரு நாள் அது உடைக்கப்பட்டு போகும். ஆனால் இயேசு உன்னை கட்டினார்னு சொன்னார், அது நிரந்தரமான ஒரு கட்டாயிருக்கும். எந்த மனுஷனாலையும் எந்த காரியத்தினாலையும் அதை உடைக்க முடியாது. நீ கட்டப்படுது என்று சொன்னால் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாக உன்னை, உன் குடும்பத்தை, உன் சந்ததியை, உன் ஊழியத்தை, உன் வேலையை கர்த்தர் கட்டு வைக்க போகிறார். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசத்தை என்று சொன்னா, இதை நம்புவே என்று சொன்னா, ஆண்டவர் உன் வாழ்க்கைய, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன் வேலைய, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கட்ட அவர் போதுமானவராயிருக்கிறார். தெய்வத்தினுடைய பாதத்திலே உன்னை ஒப்புக்கொண்டு அந்த தெய்வம் உன்னை நடத்தி செல்ல போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிப்போமா? தெய்வமே, அநேக இடங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறேன். அநேக இடங்களில் மனிதர்களாலே வெறுக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா. என் உறவுகளுக்கு முன்பதாகவே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஊழிய பாதையில் உடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வேலை செய்த ஸ்தலங்களில் உடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். தெய்வமே, என் மேலே பாராட்டினதற்காக நன்றி. இந்த நாளில் உடைய வார்த்தை மூலமாக அப்பா உடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. யாரெல்லாம் இப்படி உடைக்கப்பட்ட ஒரு உள்ளங்களோடு காணப்படுகிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் உங்களை கட்டு வைப்பேன் என்று நீ பேசினதற்காக நன்றி சொல்கிறேன் சுவாமி. இவர்களை பொறுப்படும், வழிநடத்தும், இவர்களை கட்டுவித்து ஊழிய பாதைகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, உறவுகளின் மத்தியிலே, குடும்பங்களின் மத்தியிலே தெய்வம் இவர்களை தலை நிமிர பண்ண வேண்டும்படி நான் சொல்லிக்கிறேன். உம்மை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போகுவதே இல்லை சுவாமி. அந்த பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளை பின்பற்றி நடக்க தெய்வம் உதவி செய்தலை. இன்னும் விசுவாசத்தோடு ஒரு வாழ்க்கை, இன்னும் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை உமக்கான பிள்ளைகள் வாழ என் பிதா அனுக்கிரகம் செய்தல்ல வரும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.